ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளினுடைய தலைப்பு இக்கபோத். இந்த நாளினுடைய தலைப்பு எல்லாம் சொல்லுங்க, இக்கபோத். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம். 1 சாமுவேல் 4, 21, 22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். ஹல்லேலூயா. ஆமென். இங்கு கவனிங்க, இந்த செய்தியை கடைசி வரலாம் கவனிங்க. இங்கு ஒரு நிறைமாத கர்ப்பிணி குழந்தை பெறுகிற ஒரு சமயம். நிறைமாத கர்ப்பிணி என்ன பண்றாங்க? குழந்தை. அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாக ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தினா, உன் மாமனார் இறந்து போயிட்டாங்க, உன் வீட்டுக்காரரும் இறந்து போயிட்டாங்க, தேவனுடைய பெட்டியும் பிடிக்கப்பட்டது. எவ்வளோ ஒரு துக்ககரமான ஒரு செய்தியாய் அந்த நிறைமாத கர்ப்பிணிக்கு வருகிறதை இங்கே பார்க்கிறோம். உன் மாமனாகி ஏலியும் மரித்து போனான், உன்னுடைய கணவனாகிய பினகாசும் இறந்து போனான், தேவனுடைய வல்லமை விளங்குகிற பெட்டியும் பிடிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவள் என்ன பண்றா? குழந்தையை பெற்றெடுக்கிறான். குழந்தையை பெற்றெடுக்கும் போது அங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, கவலைப்படாதே, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, உனக்கு ஒரு ஆண். ஆனா அந்த குழந்தை மேல அவ சிந்தை வைக்கல. என்ன தெரியுமா நடக்குது? அந்த குழந்தையை பெற்ற உடனே அவ சொல்றா, தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போனது என்று சொல்லி அந்த ஆண் பிள்ளைக்கு இக்கபோத்தின் பெயர் வைத்து மரித்து விடுகிறாள். அந்த ஆண் பிள்ளைக்கு இக்கபோத்துன்னு சொல்லி பேரை வச்சு செத்து போயிடுறான். பாத்தீங்களா? அந்த குழந்தைக்கு தகப்பனும் இல்லை, அந்த குழந்தைக்கு தாயும் இல்லை, அந்த குழந்தைக்கு தாத்தாவும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வல்லமை விளங்குகிற என்ன இல்லை, உடன்படிக்கை பெட்டியும் இல்லை. எவ்வளவு ஒரு வேதனையான சம்பவம். மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன பண்ணிச்சு? விலகி போனதுனால தான் இப்படிப்பட்ட துக்ககரமான காரியம் என் வாழ்க்கையிலே நடந்தது. ஒருவேளை தேவனுடைய மகிமை இருக்கும் என்று சொன்னால் என் மாமனாராகி ஏலியும் மரித்திருக்க மாட்டான், என் கணவனாகிய பினகாசும் மரித்திருக்க மாட்டான். தேவனுடைய பெட்டி சத்துருக்களிடத்துல அது சிக்கி இருக்காது, நானும் மரித்திருக்க மாட்டேன், நானும் மரிக்க மாட்டேன். இப்பொழுதோ தேவனுடைய மகிமை கடந்து போனதினாலே, விலகி போனதினாலே என் பிள்ளை தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் அனாதையாய் பிறந்து இருக்கிறான். தேவனுடைய பெட்டியும் சத்துருக்களுடைய கரத்துல பிடிக்கப்பட்டது. தேவனுடைய மகிமை போனதினால்தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய மகிமை நம்ம மீது எப்பொழுதுமே இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமையினால் நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? நிரப்பப்பட்டு இருக்கணும். சத்தம் வர மாட்டேங்குது பாருங்க. தேவ மகிமை இல்லைன்னு சொன்னாவே எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாதுங்க. சரிங்களா? ஒரு காலத்துல நான் சொல்றேன் பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போனோம். தேவனுடைய மகிமைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் கொடுக்கிற பலன் அவருடைய மகிமையா இருக்கிறது. அவர் கொடுக்கிற கிருபை அது மகிமையா இருக்கிறது. அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் மகிமையா இருக்கிறது. அவர் கொடுக்கிற பரிசுத்தம் மகிமையா இருக்கிறது. அவர் கொடுக்கிற பாதுகாப்பு மகிமையா இருக்கிறது. அவர் கொடுக்கிற சமாதானம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வெற்றி,
தேவனுடைய கர்த்தர், அவருடைய பிரசன்னம், தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற மேன்மைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிற விடுதலை, இதெல்லாம் தேவனுடைய மகிமைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. ஆமென். பாதுகாப்பு, பெலன், சுகம், இளைப்பாறுதல், மகிமை, வெற்றி, சமாதானம், சந்தோஷம், நீண்ட ஆயுள் எல்லாமே தேவனுடைய மகிமைக்குரிய கிரியைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல. இது எது? தேவனுடைய மகிமை இல்லாம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றி கிடையாது. தேவனுடைய மகிமை இல்லாம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை கிடையாது. தேவனுடைய மகிமை இல்லாம ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. தேவனுடைய மகிமை இல்லாம பாதுகாப்பு கிடையாது. தேவனுடைய மகிமை இல்லாம மேன்மைகள் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? எத்தனை பேர் புரியுறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் நான் எப்பொழுது நிரப்பப்பட்டு இருக்கணும் ஆண்டவரே. வாசிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 3:23. அது இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாக மாறி போனோம். 24வது வசனம் சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டு அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொண்டோம். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் பாவம் செய்ததுனால அந்த மகிமை என்ன ஆயிடுச்சு? நமக்கு போயிடுச்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே நாம் எல்லாம் நீதிமானாக்கப்பட்டு மீண்டும் அந்த மகிமைக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த நாள்ல உணர்த்துகிற காரியம் என்ன சொன்னா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. தேவ மகிமை இல்லாம நீங்களோ நானோ சபையோ இருக்கும் என்று சொன்னால் அதில் இளைப்பாறுதல் கிடையாது, வெற்றி கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, பெலன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இக்கபோத் என்றால் என்ன? தேவ மகிமை போயிடுச்சு. போனதுனால தான் நானும் சாவுறேன், என் கணவனும் செத்து போனாரு, என் மாமனாரும் செத்து போனாரு. தேவனுடைய வல்லமை விளங்குற உடன்படிக்கை பெட்டியும் சத்துருடைய கரத்தில் பிடிக்கப்பட்டது. தேவனுடைய மகிமை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிற காரியம் என்ன? அந்த மகிமையை இலவசமா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இலவசமா அந்த கிருபையை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். இலவசமா கிடைச்சதுனால அதை துச்சமா எண்ணிடாதீங்க, அதை பாதுகாத்து கொள்ளுங்க. எப்பொழுதுமே தேவனுடைய மகிமை என்னோடு கூட இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நீங்க வாஞ்சித்து அதை பாதுகாத்து கொள்ளணும். ஒருவேளை இகோபோத்தாய் உங்க வாழ்க்கை மாறும் என்று சொன்னால் அது நல்லா இருக்காது. அது வெற்றி உள்ள வாழ்க்கையாய், ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்குது. அதை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில தேவ மகிமை என்ன பண்ணுனா, கடந்து போகும்படியான பாவ வாழ்க்கை இருக்கிறது, பின்மாற்ற வாழ்க்கை இருக்கிறது, பலவீனமான வாழ்க்கை இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா இருக்கிறது, குந்தி குந்தி நடக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. அதனால இன்னைக்கு நம்ம அதை சரி பண்ணிக்கணும். நான் சொல்றதெல்லாம் சத்தியம், தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கலாம் இந்த வார்த்தைலாம் எதுவுமே செய்யாதுன்னு. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாவே, தேவன் தம்முடைய வார்த்தையை உங்களிடத்துல பிரகடனப்படுத்தும் பொழுது அதை அசட்டியாய் யாருக்கும் சொல்லி என்னன்னீங்கன்னா அதற்குரிய நியாய தீர்ப்பு வரும். உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருடைய வார்த்தை நியாயம் தீர்க்கிற ஒரு வார்த்தை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். புரிஞ்சுங்க, என் வார்த்தையை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் எவனோ அவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. அது நான் சொன்ன வார்த்தை தான் அவனை நியாயம் தீர்க்கும். புரிஞ்சுட்டீங்களா? நீங்க நினைக்கிறீங்க இந்த வார்த்தைலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு சர்மன், ஒரு சண்டே சர்வீஸ் வருது, ஒரு ஆராதனை வருது, ஏதோ ஒரு வார்த்தையை போதகர் பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு. இல்ல, தேவ மகிமை உங்களை விட்டு போகக்கூடாது. மேபி நீங்க நல்லா ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், பைபிள் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம். அன்லெஸ் அன்டில் தேவ மகிமை இல்லைன்னு சொன்னா எதுவுமே கிடையாது. தேவ மகிமை இல்லைன்னா எதுவும் கிடையாது.
அந்த தேவ மகிமை இழக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு அதையெல்லாம் விலக்கி விட்டு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, தேவனே உம்முடைய மகிமையினால் எப்பொழுதும் நான் நிறைந்திருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. அந்த குழந்தையை கூப்பிடும் போதெல்லாம் இக்கபோத் இக்கபோத்துன்னு சொல்லும் பொழுதெல்லாம் என்ன தெரியுமா நினைவு வருகிறது? என்ன நினைவு வருகிறது? ஐயோ, இவன் தாய் இவனை பெற்ற உடனே இறந்து போனால், இவன் பிறக்கும் பொழுதே அவன் தகப்பனுடைய மரணம் இவனுக்கு நேரிட்டது. அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய தகப்பன் இறந்து போயிட்டான். பிறந்த பின்பு தாய் இறந்து போயிட்டான். அவனுடைய தாத்தா ஏழி இறந்து போயிட்டான். தேவனுடைய வல்லமை விளங்குற உடன்படிக்கை பெட்டியும் சத்துனுடைய கரங்களிலே பிடிக்கப்பட்டு இஸ்ரவேலிலே தேவனுடைய மகிமை விலகி போனது. நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவருடைய மகிமை மாத்திரம் உங்களை எண்ணெயை விட்டு விலகிடுச்சுன்னா, there is no protection, there is no life, there is no mercy, there is no peace, there is no rest. எதுவுமே 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 கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை கிட்ட வந்திருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் போய் கெட்டியா பிடிச்சி, ஆண்டவரே இந்த உலகத்துல எதுவுமே வேணாம், இக்கபோத்தான் என் வாழ்க்கை இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு பேசுறாருன்னு சொன்னா உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லும் பொழுது தேவ மகிமையினாலே ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு மேன்மையாய் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரல சீக்கிரமாய் கடந்து போகலாம். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பார் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. ஆமென். நல்ல கவனிங்க. எதிரிகள் தேவனுடைய பெட்டியை குறித்தும் தேவனை குறித்தும் நன்றாக அறிந்திருந்தார்கள். புரிஞ்சுக்கங்க, நல்ல கவனிங்க. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை குறித்தும் தேவனை குறித்தும் என்ன பண்ணாங்க? நன்றாக அறிந்திருந்தார்கள். ஒரே சத்தம் தேவனுடைய பிள்ளைகளுடைய பாளையத்தில். என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, கர்த்தரின் பெட்டி. இங்க கவனிங்கம்மா, திருப்பாரு. கர்த்தருடைய பெட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன தெரியுமா வந்திருக்காங்க? தேவனுடைய பெட்டின்னு சொல்லிட்டு கர்த்தர், அது நல்ல வசனம், கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? கர்த்தருடைய பெட்டி பாளையத்திலே வந்திருக்கிறது. தேவன் பாளையத்தில் வந்தார். தேவன் எங்க வந்திருக்காரு? யார் தெரியுமா சொல்றது? கவனிங்க, பெலிஸ்தே சொல்றாங்க. ஐயோ, அவங்க சொல்ற காரியம், அந்த மகத்துவமான தேவனுக்கு முன்னாடி யாருமே நின்றதில்லையே. கவனிக்கிறீங்களா? புரிஞ்சுக்குங்க, நம்முடைய தேவனுக்கு முன்னாடி ஒருத்தரும் ஒருபோதும் நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். இந்த மகத்துவமான தேவனுக்கு முன்பா ஒருத்தரும் நிற்க முடியாது. அவன் சொல்றாங்க, எகிப்தியரை எல்லா வாதைகளிலும் முறியடித்தவர் அந்த தேவன் தானே. பயப்படுறாங்க. சரிங்களா? எதை குறித்து பயப்படுறாங்க சொல்லுங்க? தேவனுடைய பெட்டி குறித்து பயப்படுறாங்க. நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அந்த தேவனுடைய பெட்டி தான். சரிங்களா? அதுல என்னென்ன தெரியுமா இருந்துச்சு? ஒரு நிமிஷம் கவனிங்க. தேவனுடைய பெட்டியில கர்த்தருடைய கட்டளைகள் நிறைந்த உடன்படிக்கை பலைகள் இருந்தது. மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டி முழுவதுமாய் பொன்னினால் செய்யப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே என்ன பண்ணுங்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசன தண்டையிலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அங்கதான் தேவன் பேசுவார். மோசேயோடு அங்கதான் என்ன பண்ணுவாரு? பேசுவார். கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த பரிசுத்தமான தேவ வல்லமை விளங்குற பெட்டி தான் உடன்படிக்கை பெட்டி. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த பசங்களை கொஞ்சம் அடக்கி வைங்க. தூக்கு, கையில தூக்கு, விளையாட வைக்காதுங்க.
வாசிங்க யோசுவா 3:13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசார்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடுகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய வல்லமையை புரிஞ்சுக்குங்க. அப்பதான் எல்லாம் திருப்புறீங்க. கவனிங்கன்னு தான் திருப்புறீங்க. வீட்டில் போய் சும்மாவே இருப்பீங்க, படிக்க மாட்டீங்க. இங்கே தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் பைபிள் படிக்கிறது. கவனிங்க. ஹல்லேலூயா, ஆமென். அந்த உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை என்ன தெரியுங்களா? யோர்தான் நதி, அது கிட்டத்தட்ட நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 250 கிலோமீட்டர் பாயக்கூடிய நதி. எத்தனை கிலோமீட்டருங்க? 150 அடி ஆழம் நிறைந்த, சரிங்களா, நதி. அது பார்த்தீங்கன்னா பெரிய தடையாக தேவனுடைய பிள்ளைகள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு அந்த யோர்தான் நதி வந்து தடையா இருக்கு. தேவன் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன்ல, அதற்கு ஒரு அடையாளம் வேணும்ல. சொல்லுங்க, உன்னோடு கூட இருக்கிறேன்ல, அதுக்கு என்ன பண்ணும்? ஒரு அடையாளம் வேணும்ல. என்ன தெரியுமா நடக்க போகுது? இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் சுமக்கிறார்கள். யாருங்க சுமக்கிறாங்க? அந்த ஆசாரியர்களுடைய கால்கள், உள்ளங்கால்கள் யோர்தானிலே படும் பொழுது, சரிங்களா, அந்த யோர்தான் என்ன பண்ணும்? அப்படியே குவியலாக நிற்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமைங்க, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை பாருங்க. நான் உங்க கூட இருக்கிறது எப்படி தெரியும்? அடையாளத்தின் மூலமாய், அற்புதத்தின் மூலமா. இன்னைக்கு உங்களோட கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி மற்றவர்களுக்கு நான் கிறிஸ்துவன் சொல்றதுனால தெரியக்கூடாதுங்க. பைபிளை சுமக்கிறதுனால தெரியக்கூடாது. சிலுவை போட்டெடுக்கிறதுனால தெரியக்கூடாது. பாட்டு பாடுறதுனால தெரியக்கூடாது. எதனால தெரியணும்? அவருடைய அடையாளம் இருக்கணும் உனக்குள்ள. ஜீவனுள்ள தேவன் உன்னோட கூட இருக்கிறார்னா உனக்கு ஒரு அடையாளம் வேணும். சும்மாவே கத்திக்கிட்டு சும்மாவே இன்னும் நீங்க யார் ஆராதிக்கிறீங்கன்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். அடையாளம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறத அடையாளம் மூலமா என்ன பண்ணுவேன்? நானே காட்டுவேன். ஆசாரியர்கள்னா தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்க தகுதியுடையவர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கும் போது கவனிங்க, அவ்வளோ வேகமாய் ஓடி வருகிற யோர்தான் நதி, அது அறுப்பு காலத்துல, சரிங்களா, புரண்டோடுமா. கிட்டத்தட்ட அதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டருங்க? சத்தமா சொல்லுங்க. 3 கிலோமீட்டர் அகலம், சரிங்களா. அந்த 3 கிலோமீட்டர் அகலத்தை என்ன பண்ணணும்? யார் கடக்கணும்? தேவனுடைய பிள்ளைகள் கடக்கணும். போய் நின்ன உடனே உடன்படிக்கை பெட்டி வச்சிருக்க ஆசாரிகள் கால்கள் பட்ட உடனே அந்த தண்ணி என்னாச்சுன்னா அந்த 3 கிலோமீட்டருக்கும் அப்படியே குவியலாக நின்று 6.5 கிலோமீட்டர் தாண்டி என்ன பண்ணுச்சான்? ஓடி போய் இன்னொரு கடல்ல போய் கலந்துச்சான். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் தெரியுமா பார்த்துட்டு இருக்காங்க? கவனிங்க, யார் பார்க்குறாங்கன்னா பாருங்க, வாசிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேற்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்களுடைய இருதயம் கரைந்து இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அது சாதாரணமானதுல, வல்லமை உள்ளது, தேவனுடைய மகிமை நிறைந்தது. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை நிறைந்தது. சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை நிறைந்தது தான் அவருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. அதனால்தான் அது பாளையத்துக்குள்ள வரும்போது பெலிஸ்தர் என்ன சொன்னாங்களா? கர்த்தர் வந்தாருன்னு சொன்னாங்களா. யார் வந்தாங்க? கர்த்தர் வந்தாருன்னு சொல்லி. அந்த யோர்தான் பிரிந்து வழி விட்டு பிள்ளைகள் எல்லாம் கடந்து போன போது அங்கே கானானியரின் சகல ராஜாக்களும், சரிங்களா,
மேற்கரையில் இருந்த குடியிருந்த எமோரின் சகல ராஜாக்களும் என்ன பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? அவருடைய இருதயம் என்னாச்சுங்க? கரைந்து, சத்தமா சொல்லுங்க, கரைந்து இஸ்ரவேலுக்கு புத்தருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அந்த வல்லமை எதனால வந்துச்சுங்க? சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய சத்தமா, எல்லா சத்தம் வாய் தர சொல்லுங்க, வாய நல்ல நல்ல வாய், தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை. இன்னும் சத்தமா சொல்றீங்களா? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் வல்லமை, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் மகிமை. ஹல்லேலூயா, 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 ஆமென். யோசுவா 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், 24வது வசனம். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த அடையாளத்தின் மூலமாய் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிக்க, மனசுலாம் வெளியில போயிடுங்க. இந்த அடையாளத்தின் மூலமாய் ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால இந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற மகிமை யோர்தான் என்ன பண்ணுச்சுங்க? விளக்க செய்து. இது என்ன தெரியுமா? இதுக்கு அர்த்தம் என்ன ஆகணும்னா, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் எதை அறிந்து கொள்ளணும் தெரியுமா? கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய கரம், சொல்லுங்க, என் ஆண்டவர் இயேசுவின் கரம். கையை இப்படி பண்ணி சொல்றீங்களா? என் ஆண்டவர் இயேசுவின் கரம் பலத்தது என்று சொல்லி வீணா உட்கார்ந்துருக்கீங்க. நல்ல சத்தமா ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, தேவனை மகிமைப்படுத்தணும். பாருங்க எப்படி கத்துறாங்க, பாருங்க கத்துறாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம கத்துக்கணும், கத்துறதுக்குலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பூமியிலே கர்த்தருடைய கரம் பலத்தது என்று சொல்லி யோர்தான் பிளந்ததினாலே எல்லாரும் அறிந்து கொள்ளணும். அது மாத்திரம் அல்ல, நீங்களும் எனக்கு முன்னாடி சகல நாளும் பயப்படணும். எதனால? இந்த உடன்படிக்கை பெட்டியிலே தேவனுடைய வல்லமை மகிமை இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை எதுல இருக்குது? உடன்படிக்கை பெட்டியில. சத்தமா. நம்முடைய ஆண்டவர் ஒன்னும் செய்ய முடியாத கர்த்தர் கிடையாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா ஜீசஸ். வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமை பெரியது ஆண்டவரே. உமக்கொப்பானவர் யார்? வானத்தில் உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் யோர்தானை எப்படி கடந்து வர போகிறாங்களோ அவங்களால வர முடியாது. யோர்தான் அறுப்பு காலத்தில் பிரவாகித்து ஓடுகிற வெள்ளமாக இருக்கிறது என்று சொல்லி மேற்கரையில் இருக்கிற கானானியர் ராஜாக்களும் எமோரியன் ராஜாக்களும் ரொம்ப சரியா அப்படி ரொம்ப கர்வத்தோடு இருந்தாங்க.
கர்த்தர் என்ன பண்ணாரு, தம்முடைய உடன்படிக்கையினுடைய பெட்டியுடைய வல்லமையினால, சரிங்களா, அதை அப்படியே சோர்ந்து அவருடைய இருதயம் கரைந்து போன தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால எதிரிகள்லாம் சோர்ந்து கரைந்து போகும்படியான மகிமையை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கார் தெரியுமா? நம்ம இன்னைக்கு நம்முடைய விசேஷமே நம்ம தேவன் தான் தெரியுங்களா? நம்முடைய மகிமையே நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எதிலே நம்ம விசேஷித்தமானவர்கள்? தேவனே எதிலே நாங்கள் விசேஷித்தமானவர்கள்? நீர் எங்களோடு கூட இருப்பதனால தான். என்ன தம்பி கையை அப்படி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். நாங்கள் எதிலே விசேஷமானவர்கள் சொல்லுங்க. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால தான் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால தான் ஆண்டவரே. பாவம் இல்லை, சாபம் இல்லை, பலவீனம் இல்லை, வியாதி இல்லை, சூனியம் இல்லை, மந்திரம் இல்லை, தற்கொலை இல்லை, ஆக்சிடென்ட் இல்லை. சத்தமா நீர் எங்களோடு கூட இருப்பதனால தான் நாங்கள் விசேஷமான. அதை மறந்துட்டு இருந்த அந்த சகல கானானிய ராஜாங்களுடைய இருதையெல்லாம் கரைஞ்சு போனது. ஹல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவர். அப்படிப்பட்ட வல்லமை விளங்கக்கூடியது தான், சரிங்களா, எது சொல்லுங்க? உடன் தேவனுடைய பெட்டி. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரமாய் கடந்து போகலாம். 1 சாமுவேல் 2:12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஒரு நிமிஷம் கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகினது? காரணங்கள். உங்களை விட்டு ஏன் தேவனுடைய மகிமை விலக போகிறது, விலகினது, விலகி கொண்டு இருக்கிறது? காரணம் புரிஞ்சுங்க. அநேகர் ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருப்பீங்க, சபையை குறை சொல்லுவாங்க, ஊழியக்காரன் சொல்ல இல்ல, அவங்கெல்லாம் ஒரு பார்ட் கடந்து போயிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஏன் தேவனுடைய மகிமை விலகி போனது, தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போகிறது காரணம். ஏன் இக்கோபோத் என்று சொல்லி அந்த மகனுக்கு பெயரிட்டு அந்த தாய் இறந்து போனதற்கு காரணம். ஏன் அந்த இக்கோபோத் பிறப்பதற்கு முன்பாக பினகாஸ் இறந்து போனதுக்கு காரணம். உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது காரணம். ஏன் அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த பெட்டி ஏன் சத்துருக்குடைய கரத்தில் பிடிக்கப்பட்டது? இஸ்ரவேலின் மகிமை விலகினதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு பிள்ளைங்க நிறைய பேர் போன வாரம் சொன்னதை கீழ்ப்படிஞ்சீங்க, பிள்ளைகளை கூட்டு வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் கூட்டு வரல. கர்த்தர் நாளைக்கு அவங்க கெட்டு போறதுக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு தான் அந்த நியாய தீர்ப்பு. முதல்ல குடும்பத்தை நடத்த தெரியலன்னா நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க கிடையாது. நான் சொல்றேன், உங்களுக்கு பயப்படலைன்னா என்ன அப்ப என்ன தகுதி இருக்கு? தாய் தகப்பன் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? பயப்பட மாட்டேன் பாஸ்டர், கீழ்ப்படிய மாட்டேன். ஏன்? நீங்க தானே சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்க தானே துணி கொடுக்குறீங்க, நீங்க தானே எல்லா வசதியும் நீங்க தானே செய்றீங்க. அவங்கள வழி நடத்துறதுல கர்த்தர் அதனால தான் உங்களை அந்த பிள்ளைகள் இடத்துல கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அந்த பிள்ளைகளை உங்க இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். அவங்களுடைய எதிர்காலத்துக்கு போய் உபவாசம் போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்க, என் பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. என் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் என்னோட கூட யோசுவாவை போல நானும் என் வீட்டாரை சேர்ந்து உண்மை ஆராதிக்கணும்னு சொல்லி அவங்களை அழைத்து வரணும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, வரணும். இங்க கவனிங்க, ஏலியின் பிள்ளைகள் பேலியாக சபையில ஒரு பெரிய ஆசாரியன், ஆனா அவங்க பிள்ளைங்க பேலி என்ன தெரியுங்களா? கீழ்த்தரமான வேலையை செய்கிறவர்களா இருந்தாங்க. அவர்கள் கர்த்தரை அறியல. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளுன்னு சொல்லணும். புரியுதுங்களா இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு யாரை குறித்து அறிவிக்கணும்? இப்ப அறியவில்லை. ஏலியின் பிள்ளைகள் தேவனை அறியாதபடியினால அது ஒரு காரணம். இஸ்ரவேலின் மகிமை யாரை விட்டு நீங்கினதற்கு? இஸ்ரவேலின் மக்களை விட்டு தேவனுடைய மகிமை நீங்கினதற்கு காரணம் இது ஒரு காரணமாயது. இரண்டாவது காரணம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறுப்பாய் எண்ணினார். அந்த வாலிபரின் பாவம் நல்ல கவனிங்க, யாருக்கு யார் பார்வையில கஷ்டமா இருந்துச்சு சொல்லுங்க? தேவனுடைய பார்வையில பொல்லாததா இருந்ததுங்க. அவ்வளவு கேவலமான வேலைகளை யார் செய்துட்டு இருந்தது? இந்த ஓப்பனையும் பினகாசும் செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம் 1 சாமுவேல் 2:24. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நல்ல கவனிங்க.
அடுத்தவர்கள், புறஜாதி மக்கள் நம்முடைய பிள்ளைகள் மூலமா இடரல் அடையக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் எதை தான் கற்றுக் கொடுக்கணும்? அவர்களுக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கணும், தேவனை கற்றுக் கொடுக்கணும். கவனிங்க, ஹalleluya. நம்முடைய பிள்ளைங்க போய் வேற எதையும் இடரலா இருக்கக்கூடாது. அவங்க ஏலி சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, இடறுகிறதற்கு நீங்க எப்படி இருக்கீங்க? காரணமா இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு யார் காரணமா இருக்கீங்க? நீ காரணமா. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். சீக்கிரமா வாசிக்கலாம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் நல்லா என்று கவனிங்க. அவனுக்கு அறிவித்தேன். ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். கர்த்தர் உங்களோடு பேசுறார். அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போறது கவனிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கவனிங்க. அவங்க மேல அது சாபத்தை வர வைக்குமா? புரிஞ்சுக்குங்க, பெற்றவங்க புரிஞ்சுங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்க. நல்லா கவனிங்க. அவங்க மேல எது சாபத்தை தெரியுமா வர பண்ணும்? சொல்லுங்க. தெய்வ சமூகத்தில் மீறி நடக்கிறது அவங்களுக்கு சாபத்தை வரப்போம். நல்லாவே தெரியும், உங்களுக்கும் எனக்கும் தெரியும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது அவர்கள் மீது சாபம் வரும், அவர்கள் மீது சாபம் வரும். இதை ஏலி நன்றா அறிந்திருந்தானா? தயவு செய்து கவனிங்க. ஏலி நன்றாக அறிந்திருந்தான். தாம் பிள்ளைகளுக்கு சாபம் வரப்போகிறதை நன்றாக அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போனான். பெற்றவங்க கவனிக்கிறீங்களா? கவனிங்க. அடக்காமற் போனான். சாபம் வர நல்லாவே தெரிஞ்சிச்சு தாம் பிள்ளைகள் மீது. ஏன்? அவர்கள் செய்கிற அநியாயம், அவர்கள் மீறி நடக்கிற காரியங்கள். அப்ப விட நம்ம என்ன பண்றோம்? அடக்காம போறோம். நிறைய பேர் கேட்டு பாருங்க, ஆமா அடங்குறது இல்ல. இங்க அடங்கலன்னா சாபம் வந்துருமே. நீங்க அடக்கலாம், எங்க என்ன வரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. அநேகருக்கு சொல்லு, நோ, நீங்க அவர்களை அடக்காம போனா சாபம் வரும். அடக்குங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் மீது சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போனது நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க. ஏன்னா தேவனுடைய மகிமை, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்குகிறதற்கு இந்த 3 பேர் காரணமா இருந்துட்டாங்க. யார் யார் சொல்லுங்க? யார் யார் சொல்லுங்க? ஏலி, ஒப்பனே, பினகாஸ். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, வல்லமையான உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்க? கைப்பற்றி எடுத்துட்டு போயிட்டாங்க. தேவன் வருகிறார் என்று சொல்லி பயந்தவருடைய கரத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன சொல்லி பிடிக்கப்பட்டது. தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகினது, விலகி போயிடுச்சு. காரணம் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை விட்டு, உன் பிள்ளைகளை விட்டு, சபையை விட்டு தேவனுடைய மகிமை விலகிறதுக்கு எந்த விதத்திலும் நீங்களும் நானும் காரணமா இருந்திடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. உங்களால முடிஞ்சா சபைக்கு வருகிற பிள்ளைகளை ஊக்குவீங்க. சபையில வரும் நல்ல வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. வாங்க சர்ச்சுக்கு வாங்க, நல்லா பாடுங்கன்னு. சபையை குறை சொல்லி கெடுக்காதீங்க, இடல் உண்டாக்காதீங்க. என்ன நியாயம் தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் கொடுக்கல. இந்த ஊழியத்தை செய்யறதுக்கும் நடத்துறதுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு கர்த்தர் கொண்டே தான் தெரியும். பிள்ளைகளே நடத்த தெரியாதவர்கள் என்ன குறை சொல்றது? நோ. சபைக்கு வர்றீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் நல்ல அட்வைஸ் கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க, பலன் விடுங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. அதுதான் அவர்களை இடர்ல பண்ணாம தேவ மகிமையினால் நிரப்பங்க. அநேக பேர் சர்ச்சை விட்டு போயிடுறாங்க. காரணம் என்னன்னா, உங்களை பத்தி அவங்க இப்படி சொன்னாங்க பாஸ்டர், உங்களை பத்தி. உனக்கு புத்தி இல்லையா? நீ பாக்குறல என்ன பார்த்துட்டு தானே இருக்கிற? பாரு, என் வாழ்க்கையை பார், சத்தியத்தை பார், சபையில் நடக்கிற காரியங்களை பார். இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எங்க போகுது? கவனிச்சுக்கோ. இடலா இருக்க தேவ மகிமைய சபையை விட்டு போகிறதுக்கு, ஒரு மனுஷனை விட்டு போகிறதுக்கு காரணமாயிடாதீங்க. குடும்பத்தை விட்டு போகிறதுக்கு காரணமாயிடாதீங்க.
ஹalleluya. இன்னும் சத்தமா ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ மகிமையினால் நிரப்பப்பட தேவ ஆசீர்வாதம் உனக்குள்ளவே இருக்கும். அப்படியே எழுந்து நிற்போம், அப்படியே எழுந்து நிற்போம். இன்னைக்கு யாரும் வெளியில போயிடாதீங்க. ஹalleluya. அப்படி எழுந்து நிற்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்களை மூடிக்கொள்ளுங்க, எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. தேவ வல்லமை உனக்கு கடந்து வரட்டும். ஒருவேளை மகிமை உன்னை விட்டு போய் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படுவாயாக. எல்லா கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென், ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழோடு தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவர், ஹalleluya. மகிமையுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமையுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவரே, ஞானம் நிறைந்தவரே. எல்லாம் அப்படியே கரங்களை நல்லா உயர்த்தி ஆமென். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி ஆமென். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமையுடன் தொழுதிடுவோம். ஹalleluya. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமையுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். உயர்ந்தவரே, அருள் வடிவே, என்றும் தொழுதிடுவோம். உன்னிறைவே, அருள் வடிவே, என்றும் தொழுதிடுவோம். அப்படியே அப்படியே கரங்களை உயர்த்தி. உன் மேல தேவ மகிமை இருக்கா? உன் மேல தேவ மகிமை இருக்கா? கேளு கேளு கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு 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 கேளு. என் மேல இருக்காப்பா, என் மேல இருக்கு. இக்கோபோத்தாய் நான் மாறிடக்கூடாதப்பா, இக்கோபோத்தாய் நான் மாறிடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த மகிமையினால் நிரப்பும்படி வந்திருக்கிறார். போயிடாதே, போயிடாதே, போயிடாதே.
தேவ மகிமை தான் உனக்கு பாதுகாப்பு, தேவ மகிமை தான் உனக்கு ஆசீர்வாதம், தேவ மகிமை தான் உனக்கு பலன், தேவ மகிமை தான் உனக்கு ஜீவன், தேவ மகிமை தான் உனக்கு இளைப்பாறுதல், தேவ மகிமை தான் உனக்கு சுகம். ஹல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி, யாரை பத்தியும் கவலைப்படாம அப்படியே கையை உயர்த்தி, அப்பா ஒருவேளை அந்த ஏழி மக்களை போல, ஏழிய போல அப்பா நீ விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார், நீ வெறுக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார், உம்முடைய மகிமை என்னை விட்டு விலகி போயிட ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. கர்த்தர் உன்னோட பேசுறாரு. ஆண்டவர் உன்னோட பேசும்போது, ஆண்டவர் உன்னோட பேசும்போது அதை எதிர்த்து நின்னுடாத, அதை எதிர்த்து நின்னுடாத. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி, ஓ ஜீசஸ், உன்னை ஆண்டவர் ரீஃபார்மேஷன் பண்ணணும்னு ஆசீர்வதிக்கிறார். உன்னை அப்படியே ரீஜெனரேட் பண்ணணும் ஆண்டவரோட ஆசை. தேவ மகிமை உன் மேல வைக்கணும்னு ஆசை. ஹல்லேலூயா. அந்த மகிமை தான் ஒரு அடையாளத்தை, கர்த்தர் இருக்கிறார் என்கிற அடையாளத்தை உனக்கு காண்பிக்கும். ரபாலா கராதுனாமா சந்த ரபாலாரதரா. தேவன் பேசுறாரு, கர்த்தர் உன் அருகே பேசிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் உன்னோட பேசுறாரு, ஆண்டவர் உன்னோட பேசுறாரு. அப்பா உம்முடைய மகிமையை மேல ஊற்றுங்கப்பா. உன் மகிமை இழந்து போற நிலையில இருக்கிற ஆண்டவரே, உன் மகிமை என்னை விட்டு போயிடுச்சு, நான் இக்கோபோத்தாய் மாறிடுவேன் ஆண்டவரே. வல்லமை மேன்மையானது ஆண்டவரே, உம்முடைய வல்லமை மேன்மையானது ஆண்டவரே, உம்முடைய வல்லமை மேன்மையானது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, நல்லா தம்பி நல்ல கையை உயர்த்தி, கர்த்தர் உன்னோட கூட சத்தமா. ஹல்லேலூயா. வாயை திறந்து நல்லா. நிறைய பேர் தரக மாட்டுறீங்க. மேன்மையில் அறியாம போயிடாத, மேன்மை அறியாம போயிடாத. தெய்வ மகிமை போனா என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் உன்னோட தெளிவா பேசியிருக்கிறார். நல்ல வாயை திறந்து, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, நீ சரியா இருந்துக்கோ. ஹல்லேலூயா. உன் மகிமை உன் பிள்ளைகளை காப்பாற்றட்டுமே. உன் மகிமை சபையை காப்பாற்று. கர்த்தருடைய மகிமை தான் உயர்த்தப்பட்டுட்டே இருப்பேன். கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள ரதலா கராத்துனா. தெய்வ வல்லமையினால் நிரப்பப்படுங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்புங்க. உம்முடைய வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து. சிஸ்டர் தரங்க, வாயை திறந்து பேசுங்க ஆண்டவரோடு. உன் ஆண்டவர் மகிமைக்குரியா வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல மகிமை இழந்து போனோம். கர்த்தர் கிருபையினால நீதிமானாக்கப்பட்டு அந்த மகிமை உன் மேல வச்சு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் இருந்தா தான் எல்லாமே. அவர் விலகி போனா ஒண்ணுமே இல்லை. உன்னை விட்டு போயிட்டா ஒண்ணுமே இல்லை. சொல்லு, என்ன சொல்றீங்களா? என்னை விட்டு போயிட்டா ஒண்ணுமே இல்லப்பா, என்னை விட்டு போயிட்டா ஒண்ணுமே இல்லப்பா எனக்கு. சொல்லுங்க, சொல்லுங்க, வாயத்தர் தம்பி சொல்லு பிரதர், நல்லா சத்தமா பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. நல்லா வாயத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க, கண்ணை மூடி. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை சத்தமா தோத்திரம் பண்ணப்பா. நீதான் ஆண்டவரே, நீ மகிமை தான் என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவார். அன்னைக்கு அந்த பிணங்காசுக்குள்ள அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம தேவ மகிமை இல்லாம அனதையா மாற்றதுக்கு காரணம் தேவ மகிமை இல்லாதன. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. சத்தமா ஆண்டவரை பார்த்து, ஓ மகிமைய மேல தங்கனப்பா. கேளுங்க பாருங்க, தேவ மகிமையினால் நிரப்பப்படுவீங்க, தேவ மகிமையினால் நிரப்பப்படுவீங்க, தேவ மகிமையினால் நிரப்பப்படுவீங்க, தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவீங்க, தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவீங்க, தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவீங்க. யாரெல்லாம் கேட்கறீங்களா கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார்? யாரெல்லாம் கேட்கறீங்களா தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் கேட்கறீங்களா கர்த்தர் தேவ வல்லமையினால் நிரப்பறார்? ஓ கர்த்தர் உன் பக்கத்துல வந்து, ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ரபலா கரதுனமா. ஓ ஜீசஸ், சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசிக்கிறது. இதோ இருள் பூமியை காரிரளி ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என் கர்த்தருடைய மகிமை உன்மேல உதிக்கும், அவருடைய மகிமை உன்மேல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாபா பரகரதனமா. ஹல்லேலூயா. உன் பக்கத்துல தான் ஆண்டவரோட தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரங்கள் 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 சோதரங்கள். நான் முடிக்கிற போறேன், ஒரு நிமிஷம் ஆண்டவரை சோதரம் பண்ணிடுங்க. ஓ ஜீசஸ் சோதரம் போயிடுச்சு ஆண்டவரே, இப்ப எனக்கு வேணும், தாங்கப்பா தாங்க. ஊற்றுமையா உம் வல்லமையே,
தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். பெரியோர் மேலும் இனங்கள் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. பெரியோர் மேலும் இனங்கள் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவரும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவரும் ஒரு மகிமையை கொடுங்கப்பா வேண்டுமே. உன் பிள்ளைகள் மகிமை அடையட்டும். இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒரு மகிமை ஊற்றுங்கப்பா, ஒரு மகிமை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்படி மகிமை இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. இப்படி மகிமையால் நிரப்பப்படும் ஆண்டவரே. ஒரு பிள்ளையா மகிமையால் நிரப்பப்படட்டும், 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 நிரப்பப்படட்டும். ரபாலா கரா தூணமா, ரபாலா கரா தூணமா. ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமா ஊற்று 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 ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்றுங்கப்பா வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டும். கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா கேளு கேளு கேளு, எல்லாரும் வாயை திறந்து கேளு. தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். ஒற்றுமையா ஒற்றுமையா ஒற்றுமையா, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் எல்லாம் ஒற்றுமையா கேளுங்க. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா எல்லாரும் எல்லாம் 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 எல்லாரும் கேட்கறீங்களா? தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை, எல்லாரும் கேளுங்கள. தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை, தேவ மகிமை. தாகத்தோடு இங்க போத்து வேணா. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். இக்கபோத் மாற போகிறது, இக்கபோத் மாற போகிறது, இக்கபோத் மாற போகிறது. தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு இருக்கிறேன். ஒற்றுமையா
வாழ்க்கையில் இருக்கிற இக்கோபோத் மாறணும் ஆண்டவரே. ஒரே நிமிஷம் வாயத்தை, ஒரே நிமிஷம் கேளுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற இக்கோபோத் மாறணும் அப்பா. விலகி போன தேவ மகிமை என் வாழ்க்கையில வரணும் அப்பா. நீ ஆசீர்வதிக்கப்படுவ, மேன்மை அடைவ, விடுதலை ஆக்கப்படுவ, உயர்த்தப்படுவ, சகாயம் அடைவ, மேன்மை அடைவ. அந்த மகிமை உன்னை காக்கும். அந்த இஸ்ரவேலின் மகிமை உன்னை காக்கும். ஓ ஹalleluya. ஆண்டவரை பார்த்து கேளு. நல்லா கேட்கறியா? ஆண்டவரே, இக்கோபோத் மாறணும் அப்பா. இன்னும் சத்தமா, இக்கோபோத் மாறணும் அப்பா. இக்கோபோத் மாறணும் ஆண்டவரே. இக்கோபோத் மாறணும் ஆண்டவரே. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் உன் இருதயத்து மேல கரத்தை வச்சு, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இன்னைக்கு ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட பேசுறாருன்னு அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அங்கங்க பார்க்காத. என் மகிமை இருக்கிறவர்ல தான் பிள்ளையே உனக்கு ஆசீர்வாதம். என் மகிமை உன் மேல இருக்கிறவர்ல தான் உனக்கு பலன். என் மகிமை உன் மேல இருக்கிற வரையில தான் உன் பிள்ளைகளுக்கு ஜீவன். என் மகிமை உன் மேல இருக்கிற வரையில தான் வெற்றி. கண்ணமுடி, கண்ணமுடி. என் மகிமை உன் மேல இருக்கிற வரையில தான் பரிசுத்தம். அது உன்னை விட்டு போயிடுச்சுன்னா உன்னை ஒரு தெரு நாய் கூட மதிக்காத பிள்ளையே. உன்னை யாருமே மதிக்க மாட்டான். உண்மையிலேயே எப்படி மதிப்பா? நீ இல்லாமத்தானே என்கிட்ட வந்த. உன்னை மகிமையால நிரப்பி இருக்கிற அந்த மகிமை இழந்து போனான். ஆண்டவரே, உன் மகிமையினால் ஒரு விசையா என்னை நிரப்பும். நான் உயர்த்தப்படுவேன், பலன் அடைவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன், விடுதலையாக்கப்படுவேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.